ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் பாதுகாபியாம் நமோ நம. நம் சமுதாயத்திலே தொடர்ச்சியாக பெண்களுக்கு மானபங்கம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இதனை எப்படியாவது தடுக்க வேண்டும். நம்முடைய சனாதன தர்மத்திலே பெண்களையே தெய்வமாக வைத்திருக்கிறோம். துர்கை என்று சொல்கிறோம், லக்ஷ்மி என்று சொல்கிறோம், சரஸ்வதி என்று சொல்கிறோம். அது மட்டுமல்ல, நம்மை புனிதப்படுத்தும் ஆறுகளுக்கெல்லாம் பெண்கள் பெயரைத்தான் வைத்திருக்கிறோம். இந்த ஆறுகளெல்லாம் நம்மை தூய்மைப்படுத்துகின்றன. கங்கை சொல்கிறோம், யமுனை என்று சொல்கிறோம், காவேரி என்று சொல்கிறோம், சரஸ்வதி என்று சொல்கிறோம். இப்படி எல்லா நல்லவற்றிற்கும் பெண்களை பெயரைத்தான் வைத்திருக்கிறோம். வேறு எந்த மதத்திலும் இம்மாதிரி கடவுள்கள் பெண்களாக இருப்பதில்லை. நம் மதத்தில் தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட உயர்ந்த கலாச்சாரத்தில் நாம் வந்திருக்கிற போதும் சில கையவர்கள் தவறான செயல்களெல்லாம் செய்கிறார்கள். அதனை தடுக்க வேண்டும். திரு அண்ணாமலை அவர்கள் சாட்டையை எடுத்து விட்டார். அவர் சாட்டையை எடுத்ததினாலே இந்த சோக சம்பவத்தை யாரும் கடக்க முடியாது. இதற்கு முன்னாடி நடந்த எல்லா கெட்ட நிகழ்ச்சிகளையும் ஏதோ கண்டனம் கூறிவிட்டு அப்படியே தாண்டி சென்று விட்டார்கள். சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் வந்தபோதும் இல்லை நீங்கள் விசாரிக்க வேண்டாம், சிபிஐ விசாரிக்க வேண்டாம் என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள். ஆனால் இந்த தடவை திரு அண்ணாமலை சாட்டையை எடுத்ததினாலே உடனே தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் இந்த கேஸினை சோமூட்டமாக எடுத்துக்கொண்டு விட்டது. டெல்லியில் இருக்கும் பெண்கள் பாதுகாப்பு மையம் இந்த கேஸை விசாரிக்கப் போகிறது. சென்னை வருகிறார்கள். முதல் பாராட்டு திரு அண்ணாமலைக்கு கொடுக்க வேண்டும். அவர்தான் என் தங்கை அந்த பெண் என்று சொல்லி தன்னை சாட்டையால் எடுத்துக்கொண்டு இந்த புதுவிதமான போராட்டத்தை செய்தார். அதை பார்க்கும்போது எல்லோருக்கும் மனது கலங்கியது. அப்படி கலங்கினாலும் அவரை நகைச்சுவையாக பேசினாலும் எல்லோருடைய அடிமனதிலும் தெரியும் இது எவ்வளவு முக்கியமான விஷயம். அவ்வளவு எளிதாக கடந்து விடக்கூடாது. தப்பை செய்தவருக்கு தண்டனை வர வேண்டும். இம்மாதிரி தப்பு வராமல் இருக்க வேண்டும் என்று தான் எல்லோரும் சொல்கிறார்கள். உயர்நீதிமன்றம் உடனடியாக ஒரு பெண் லாயர் கொடுத்த லெட்டரை வைத்துக்கொண்டு இந்த வழக்காக எடுத்துக்கொண்டு விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் அரசு தரப்பிலும் போலீஸ் அதிகாரிகளும் பதில் சொல்ல முடியாமல் திணறுகின்றார்கள். அந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண் அச்சம் இல்லாமல் தைரியமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று தான் பட்ட துயரமெல்லாம் சொல்லியிருக்கிறார். அந்த தவறினை செய்தவனை அடையாளம் காட்டியிருக்கிறார். அந்த பெண்ணிற்கு மிகப்பெரிய பாராட்டல் செய்ய வேண்டும். இம்மாதிரி செய்தால்தான் யாரெல்லாம் தவறு செய்கிறார்களோ அவர்களெல்லாம் கண்டுபிடித்து சரியான தண்டனை கொடுக்கப்படும். இதே கைவனாலேயே வேறு சில பெண்களும் தொந்தரவுக்கு ஆளாகியிருப்பார்கள். அவர்களும் முன் வர வேண்டும். தங்கள் கதையினும் சொல்ல வேண்டும். இந்த சுகமான விஷயத்திலே நான் சொன்ன மாதிரி திரு அண்ணாமலை அந்த பெண் தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் இவர்கள் எல்லோரும் சரியான நடவடிக்கைகளை எடுத்து அதனால் சமுதாயம் இந்த கொடுமைக்கு தீர்வு காண முடியும். இது மட்டும் போராது.
நாம் இம்மாதிரி நடக்காமல் இருப்பதற்கு பாதுகாப்பினை வலுப்படுத்த வேண்டும். கல்லூரிகள், பள்ளிகள், இந்த வளாகத்திற்கு அருகிலே எந்த கடையும் இருக்கக்கூடாது. ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு எந்த கடையும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால்தான் மாணவர்கள் எளிதாக படிக்க வர முடியும். கடைகள் என்று வந்துவிட்டால் கஞ்சா விற்கிறார்கள், போதைப் பொருட்களை விற்கிறார்கள். இதனால் மாணவர்களுக்கு மனநிலை மாறிவிடுகிறது. இதை தடுக்க வேண்டும். இரண்டாவதாக, அந்த படிக்கும் இடத்திலே ஒரு உள்ளே நுழையும் போது அவரை யார் என்று கண்டறிந்து விட்டு சரியாக இருந்தால்தான் உள்ளே அனுமதிக்க வேண்டும். இதற்கு அந்த கல்லூரியிலும் பள்ளிக்கூடத்திலும் படிக்கின்ற மாணவர்களுக்கும் வேலை செய்வர்களுக்கும் ஒரு அடையாள அட்டை கொடுத்துவிட்டு பயோமெட்ரிக் என்று சொல்வார்கள், அதை வைத்து கொண்டு சரி பார்த்து விட்டு தான் அவர்கள் உள்ளே வருவதற்கு அனுமதி தர வேண்டும். யாரெல்லாம் மொபைல் ஃபோன் கையில் வைத்திருக்கிறார்களோ இந்த மொபைல் ஃபோனை கேட்டிலே வைத்துவிட்டு அதற்கு பிறகுதான் உள்ளே வருவதற்கு அனுமதி தர வேண்டும். படிக்கின்ற மாணவர்களிடமும் மொபைல் ஃபோன் இல்லை என்றால் படிப்பிலே கவனம் செலுத்துவார்கள், ஆசிரியர் நடத்தும் பாடத்திலே கவனம் செலுத்துவார்கள். அந்த வளாகத்தில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் வெளியில் தகவல் சொல்ல முடியாமல் போய்விடும். வெளியில் உள்ளே வந்து தவறு செய்கிறார் என்றால் அது ஒரு நாள் நடப்பதல்ல, பல நாள் அவர் நன்றாக நடப்பதை தான் பார்த்திருப்பார். அவருக்கு இந்த வளாகத்திலிருந்து யாராவது என்ன நடக்கிறது என்ற விஷயங்களை எல்லாம் சொல்லியிருப்பார்கள். இது மாதிரி சொல்லக்கூடாது என்பதற்காக அந்த கைபேசியை அந்த மொபைல் ஃபோனை எடுத்து வருவதற்கு அனுமதி மறுக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் ஆடிட்டுக்கு செல்லும்போது நிறைய கம்பெனிகளுக்கு நான் ஆடிட் செய்திருக்கிறேன். உள்ளே நுழையும் போது வாசல்லே மொபைல் ஃபோனை கொடுத்து விட வேண்டும் சொல்வார்கள். ஆடிட்டை முடித்து வெளியில் வந்த பிறகு தான் இந்த மொபைல் ஃபோனை கையில் எடுத்து திரும்ப வர முடியும். இது கண்டிப்பாக செய்ய வேண்டும். எப்படி செய்தால் தகவல்கள் எளிதாக வெளியில் செல்லாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் உள்ளே வந்தாலும் அவர் சரியான ஆள்கள் தானா, உண்மையாகவே வேலைக்காக உள்ளே வருகிறார்களா என்று சரிபார்த்து விட்டு தான் உள்ளே அவர்களுக்கு அனுமதி தர வேண்டும். அந்த வளாகத்திற்கு ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் வரைக்கும் எந்த விதமான கடைகளும் இருக்கக்கூடாது. ஏதாவது அசாதமான ஆள் நடமாட்டம் ஏற்பட்டால் அதனை கேமராக்கள் படம் பிடித்துவிடும். இதெல்லாம் தற்காப்புக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த வளாகத்திலும் நிறைய கேமராக்கள் இருக்க வேண்டும். ஆடியோ வீடியோ எல்லாவற்றையும் இந்த கேமராவில் எடுக்க வேண்டும். அதனை ஒவ்வொரு நாளும் யாராவது உட்கார்ந்து கொண்டு சரிபார்க்க வேண்டும். கேமரா வேலை செய்கிறதா சரி பார்த்தா மட்டும் போராது. அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறதா அல்லது சட்டத்துக்கு விரோதமாக நடக்கிறதா என்றெல்லாம் இந்த கேமராவில் பார்த்தால் தெரிந்துவிடும். இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். ஒரு குற்றம் நடப்பதற்கு முன்னாலே சரி செய்வது நாங்கள் ஆடிட்டும் போது ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் என்று சொல்லுவோம். இந்த குற்றம் நடந்துவிட்டால் அது மறுபடியும் வராமல் இருப்பதற்கு என்ன தேவையோ அதையெல்லாம் கரெக்டிவ் ஆக்ஷன் சொல்லுவோம். அந்த கரெக்டிவ் ஆக்ஷன் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை அதுக்கு மட்டும் எடுத்தால் போராது. சென்னையிலும் தமிழ்நாட்டிலும் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் எல்லா கல்லூரிகளும் இந்த வளாகத்திலே தவறு நடக்காமல் இருப்பதற்கு நன்றாக ஒரு சிஸ்டத்தினை உருவாக்க வேண்டும். பாதுகாப்பு சிஸ்டம் நன்றாக உருவாக்க வேண்டும். நல்ல பாதுகாப்பு இருந்தால்தான் பள்ளியிலும் கல்லூரியிலும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். எந்த விதமான அச்சம் இல்லாமல் படிப்பார்கள். அந்த வளாகத்தில் உள்ளே வரும்போது யாரும் ஆயுதங்கள் இல்லாமல் இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். வெளிநாட்டில் ஆயுதங்களை எடுத்து வந்து அந்த இடத்திலே துப்பாக்கி சூழல் நடத்தி விடுகிறார்கள். நம் ஊர்லேயே ஒரு பையன் கத்தியை எடுத்து கொண்டு வந்து ஆசையை மிரட்டி அடித்து விட்டான். அவர்களிடம் ஆபத்தான ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதா பார்த்துவிட்டு தான் உள்ளே விட வேண்டும். இப்படி கண்டிப்பாக செய்தால்தான் இந்த பாதுகாப்பு உறுதியாக இருக்கும். இப்போது விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். 3 உதவி போலீஸ் கமிஷனர்கள் ஒரு குழுவாக அமைத்து
விசாரணை செய்கிறார்கள். இந்த விசாரணையெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட வேண்டும். அப்போது தான் அவர் என்ன கேள்வி கேட்டார்கள், என்ன பதில் கொடுத்தார்கள் என்று தெரியும். அந்த பெண்ணை மட்டும் விசாரித்தால் போராது. அந்த பெண்ணினுடன் அவருடைய காதலன் கூட வந்திருக்கிறார். அந்த மாணவனையும் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும். அவனுடைய தொலைபேசியும் பார்க்க வேண்டும். அதில் ஏதாவது தகவல் இருக்கிறதா என்றெல்லாம் அப்போது தான் தெரியும். அதை தவிர அந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவிகள் அவர்களோடும் கூப்பிட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது துன்பங்கள் ஏற்பட்டதா என்றெல்லாம் கேட்டு அறிய வேண்டும். அவர் சொன்னார்கள் என்றால் அதை ரகசியமாக குறிப்பெடுத்து கொண்டு அவர்கள் பற்றியெல்லாம் விசாரிக்க வேண்டும். அந்த தவறினை செய்தவன் யாரோ சார் என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் இந்த பெண் சொல்லியிருக்கிறார். அந்த சார் என்பவர் யார் என்று கண்டிப்பாக விசாரிக்க வேண்டும். அந்த சார் என்பதற்கு மூளையாக கூட இருந்தாலும் இருக்கலாம். இந்த பையன் சொல்லியிருக்கிறான், இந்த குற்றம் செய்தவன் சொல்லியிருக்கிறான், நீ அந்த சாருடன் போய் எப்பொழுதுக்கு நான் சொன்னாலும் அவருடன் போய் இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறான். அப்படி எத்தனை சார் இருக்கிறார்கள் தெரியவில்லை. இதையெல்லாம் கேட்கும்போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஏழைகள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தினை கல்லூரியில் ஃபீஸாக கொடுத்து மாணவிகளும் படிக்க வருகிறார்கள். அப்படி படிக்க வருகின்ற மாணவிகளை யாரோ சார் இருக்கிறார் என்று இந்த மாணவியை மிரட்டி அனுப்புவது எவ்வளவு அநியாயம்! இதுவே நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய கடமை. இப்படி பாதுகாப்பை நன்றாக உறுதிப்படுத்திவிட்டு அந்த கேமராக்கள் எல்லாம் சரியாக இயங்குகிறதா என்று பார்க்க வேண்டும். மத்திய அரசு நிறைய நிதி கொடுத்திருக்கிறது. அந்த நிதியினாலே கேமராக்கள்லாம் எத்தனை கேமராக்கள் வாங்கி அதெல்லாம் சரியாக இயங்குகிறதா என்று பார்த்து, அந்த கேமராக்கள் சரியாக படம் பிடிக்கிறதா என்று பார்த்து, இப்படி பார்த்துட்டு கொண்டே தான் இருந்தாலும் அப்படி பார்க்கிறார்கள் என்று தெரிந்தாலே இந்த குற்றம் புரிபவர்கள் உஷாராக இருப்பார்கள், உள்ளே வரமாட்டார்கள். எங்கு பாதுகாப்பு சரியாக இல்லை என்று தெரிகிறதோ அங்குதான் அவர்கள் மிக தைரியமாக வருவார்கள். இவர்களெல்லாம் கண்டிப்பாக மனதில் வைத்துக்கொண்டு ஆட்சியில் இருப்பவர்களும் போலீஸ் ஸ்டேஷன் இருப்பவர்களும் சரியாக தங்கள் பணியினை செய்ய வேண்டும். அந்த எஃப்ஐஆரை எழுதின அந்த போலீஸ் நபர் ஏன் அவருக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று தெரியவில்லை, அல்லது தெரிந்துதான் வேண்டுமென்றே இந்த பெண்ணை அவமானப்படுத்தி அந்த குற்றம் செய்தவரை தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தாரா என்றும் தெரியவில்லை. அதையும் விசாரிக்க வேண்டும். இந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆனது? 16 பேர் பார்த்துருக்காருன்னு சொல்கிறார்கள். எப்படி பார்க்க முடிந்தது? இந்த மாதிரி எவ்வளவு குற்றங்களிலே எஃப்ஐஆர் எல்லாரும் பார்க்குமாறு இருந்திருக்கிறது என்றெல்லாம் விசாரிக்க வேண்டும். அப்படி விசாரித்து போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கும் தவறுகளை எல்லாம் சரிபார்க்க வேண்டும். போலீஸாக வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல பயிற்சி தர வேண்டும். அந்த சமுதாய உணர்ச்சி அவர்களுக்கு வர வேண்டும். கடமை உணர்ச்சி வர வேண்டும். நல்ல அறிவு இருக்க வேண்டும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லுகிறார்கள் அல்லவா, உபகரணங்கள், அவைகளெல்லாம் எப்படி இயக்க வேண்டும் என்று அவர்கள் நன்றாக சொல்லிக் கொடுத்து அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்களா என்று அடிக்கடி சரிபார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் பார்த்தால்தான் எந்த உபகரணம் இருந்தாலும் அதனை சரியாக இயக்கி அதனால் நல்ல நன்மைகளை நாம் பெற முடியும். அப்படி இல்லாமல் அதை எப்படி இயக்குவது தெரியாமல் பல மாதங்களாக இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது என்றால் மிக அவலமாக தெரிகிறது. இந்த அவலங்களை எல்லாம் எப்படியாவது தீர்க்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம் நாடு மிகுந்த வளமான நாடாக ஆகி கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் மோடி அவர்கள் 2047 நம் நாடு வல்லமை நாடாக ஆக வேண்டும் நினைக்கிறார். அப்படியெல்லாம் ஆக வேண்டும் என்றால் நம் மக்களுக்கு, கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு, பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி நல்ல விதமான எல்லா சாதனையும் செய்ய முடியும். இதையெல்லாம் மனதில் கொள்ள வேண்டும். சுஸ்திர பிரஜாபதி பரிபாலயந்தாம்.
न्यायेन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यो सुनित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.